தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெருந்தன்மை குணத்தை சீமானிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பெருந்தன்மை குணத்தை சீமானிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆட்சியின் துணையோடு இலங்கையில் சிங்கள இராணுவமானது விடுதலை புலிகள் இயக்கத்தை பூண்டோடு அழித்த பொழுது 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது EVKS இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது, ஒரு சிறுவன் இலங்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அந்த சிறுவன் பிரபாகரன் அவர்களுடைய மகன் என்று தெரிந்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். EVKS இளங்கோவனுடைய பேச்சு தமிழர்களுடைய மனதை புண்படுத்தியது. EVKS இளங்கோவன் தமிழர் கிடையாது, கன்னடர். அவர் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழர்கள் மனம் புண்படும்படியாக இந்த வார்த்தையை பேசினார். தமிழர்கள் ஒரு சிலர் மிகவும் கொந்தளித்து போனார்கள். EVKS இளங்கோவன் மனதை பட்டதில் எதை வேண்டுமானாலும் பேசுவார் என்று அவருக்கு புகழாரம் சூட்டினார்கள். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கூட கோயம்புத்தூரில், ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது EVKS இளங்கோவன் கூறினார், டாஸ்மாக் மூடப்பட்டால் மிகவும் பாதிப்படைவது சீமான் தான் என்று. சீமான் அவர்களை குறித்து குடிகாரர் என்றும் நக்கலாக குறிப்பிட்டார். டாஸ்மாக் மூடப்பட்டால் அதிகம் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டில் சீமான் மட்டும்தான் பாதிக்கப்படுவாப்புல அப்படிங்கிறாப்புல. ரொம்ப கீழ்த்தரமாக பேசினாப்புல. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகன் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது தான் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். அடுத்து டாஸ்மாக் மூடிட்டாங்கன்னா அதிகம் பாதிக்கப்பட போகிறது சீமான் தான் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பேசினாப்புல. ஆனால் இன்றைக்கி அவர் நேற்று போய் சேர்ந்தாப்புல. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வந்து அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்கோம். அதுதான் பெருந்தன்மை. செந்தமிழன் சீமான் அவர்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நேற்று போய் இளங்கோவன் உடலுக்கு போய் மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்காப்புல. இப்படி யாராவது செய்வாங்களா? சீமானை குறித்தும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் குறித்தும் அவதூறாக பேசிய அந்த இளங்கோவன் அவருடைய உடலுக்கு செந்தமிழன் சீமான் மலரஞ்சலி செலுத்தி வந்திருக்காப்புல. இந்த பெருந்தன்மை வேறு எந்த தலைவர்கிட்டையாவது இருக்குமா? இதை சீமான்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக இவங்களாம் வந்து இந்த பெருந்தன்மை குணத்தை சீமான்கிட்ட இருந்து கற்றுக்கோங்க. இந்த சீமான வாய்கிலேயே பேசுகிறத முதல் நிப்பாட்டுங்க. அப்போ தான் நீங்கள் திருந்துவீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காண்டி சொல்கிறோம். நல்ல பழக்கத்தை கற்றுக்கோங்க. வாய்க்கு வந்தபடியெலாம் பேசாதீங்க. சீமான் சீமான் சீமான்ட்டு. இந்த பெருந்தன்மை குணத்தை சீமான்கிட்ட இருந்து முதல் கற்றுக்கோங்க. ஒரு சின்ன பையன், பால்மனம் மாறாத ஒரு குழந்தைய சுட்டு கொன்னாங்க. ஆனால் அந்த அறிவில்லாமல் அந்த பெரிய மனுஷன் EVKS இளங்கோவன் சொன்னாப்புல, நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னாப்புல. இன்றைக்கி போய் சேர்ந்துட்டாப்புல. அடுத்து சொல்கிறாப்புல, டாஸ்மாக் மூடிட்டாங்கன்னா சீமானுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு நக்கலாக சொன்னாப்புல இளங்கோவன். இன்றைக்கி போய் சேர்ந்துட்டாப்புல. இன்றைக்கி அவருடைய உடலுக்கு சீமான் அஞ்சலி செலுத்தியிருக்காப்புல. நாம் தமிழர் கட்சி தம்பியெல்லாம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க, இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த பெருந்தன்மை குணத்தை சீமான்கிட்டருந்து முதல் கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, திருந்துவீங்க. திருந்தி வாழ பாருங்கள்.